ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செட்டிங்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இது எபிசோட் 3, எபிசோட் 1, 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஜென்ரல் பார்த்தாச்சு, சேனல் பார்த்தாச்சு, அப்லோட டிஃபால்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ இதில் பர்மிஷன், கம்யூனிட்டி, அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். பர்மிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட லிங்க் இருக்கும். அப்புறம் சேனல் லிங்க் மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ கம்யூனிட்டி வந்தாச்சு. கம்யூனிட்டி ஃபுல்லாமே கமெண்ட் செக்ஷன் பற்றி தான். இப்போது ஃபஸ்ட்டு மாடிரேட்டர்ஸ்னு இருக்குல்ல, அந்த மாடிரேட்டர்ஸில் போய்ட்டு இப்போது நீங்கள் வீடியோ போடுவீங்கள்ல, அந்த வீடியோவில் யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களால் ரிப்ளை பண்ண டைம் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாடிரேட்டர்ஸில் வேறு யாரோ உங்கள் சேனல் லிங்க் நீங்கள் அதாவது வேறு யாரோ சேனல் பேஸ் பண்ணிங்கன்னா அவங்களால ரிப்ளை பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்லோட் யூசர்னு இருக்குல்ல, போடக்கூடிய வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது டிக் சிம்பிள் காட்டும். அது எப்படின்னா அதில் தான் வைக்கிறாங்க. அவங்க கமெண்ட் பண்ணக்குள்ள அவங்க சேனல் லிங்க் எடுத்து அதில் பேஸ் பண்ணுங்கள், டிக் சிம்பிள் காட்டும். அடுத்து ஹிடன் யூசர்னு இருக்கும் பாருங்கள், அதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாத்துக்கும் ஒருத்தர் இப்போது பேட் வேர்டு இல்லை பேடாகவே கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க இதை தூக்கி இதில் வச்சோன்னா போதும் நண்பா. அவங்க இனிமேட்டு கமெண்ட் பண்ணால் காட்டவே காட்டாது. இப்போது உங்கள் வீடியோ கீழே யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வேர்ட்ஸ் தூக்கி அதில் போட்டிங்கன்னா, பேடாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வேர்ட்ஸ் தூக்கி அதில் போட்டிங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வரவே வராது. இனிமேட்டு யார் கமெண்ட் பண்ணாலும் முடியாது. அதுதான் அந்த பிளாக் வேர்ட்ஸ். அதே பிளாக் லிங்க்னால் உங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கமெண்ட் பண்ணும்போது லிங்க் வைப்பாங்க. இது என்னோடய சேனல் இல்லை வெப்சைடு, இந்த மாதிரி பேடாக வெப்சைடு இந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த டிக் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வெப்சைட் வச்சா கமெண்ட் செக்ஷனில் யாருக்குமே காட்டாது. சரிங்களா நண்பா? இப்போ ஃபுல்லாக இதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து டிஃபால்ட் பார்க்குறோம். கம்யூனிட்டி இது எல்லாமே ரெண்டுத்துமே ஆள் வச்சுக்கோங்க. நான் ஆள் தான் வச்சுருக்கேன், நீங்களும் ஆளே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து மெசேஜ் ஃப்ரம் இன் லைவ் சேட்னு இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லைவ் பண்ணும்போது யாராச்சும் ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தனியாகவே போய் ரினியூ பண்ணலாம். அதாவது தனியாகவே ரிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், நீங்களும் இப்படி பண்ணலாம். அதை டிக் கொடுத்துக்குங்க. மறக்காமல் கீழே அந்த சேவ் ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா லேன் மோட்னு காட்டும், அது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த எபிசோடில் ப்ளேலிஸ்ட் செட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. ப்ளேலிஸ்ட் செட்டிங்கில் வியூஸ் அதிகமாக போகும், வாட்ச் ஹவர்ஸ் எக்கச்சக்கமாக ஏறும். ஏன்னா ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ போடுவோம் இல்லையா, ப்ளேலிஸ்ட் செட்டிங் பார்க்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள்.